சோட்டா பீம் எடுத்து வாங்கலாமா? இங்கே இரு, சோட்டா பீம். தமிழ் அண்ட் அந்த இங்கிலீஷ் வந்து நாங்கள் அடிச்சிருந்தோம். அது நல்லா இருக்கு. இன்விடேஷன் வந்துட்டு தேங்காய் சாப்பாடு தக்காளி போடணுமா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடியிருக்க பிளக்னே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் 40 வீடியோஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால என்ன பேசுறதுன்னு நானே மறந்துட்டேன். சரி, மறக்கலாம் இல்லை, அப்படியே கொஞ்சம் அப்படியே திணறுது. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எ டே இன் மை லைஃப். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லாரும் வந்துட்டு டே இன் மை லைஃப் எடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? காலையில் ஒரு 7 o'clock ஒரு 8 o'clock, மிஞ்சி போனால் ஒரு 9 o'clockலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 2:10 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு செம்ம ஒர்க்குனா இன்னும் நான் சமைக்க கூட கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் இருந்தனால இன்னைக்கு ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். ஸோ சமைக்கிறது நம்ம வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதனால நான் வந்து இன்னுமே சமைக்காம வச்சிருக்கேன். எவ்வளோ டெடிக்கேட்டடாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ சமைக்காமல் வெறும் இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்விடேஷன் வந்து காமிக்க போகிறேன். ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது உங்ககிட்ட வந்து இன்விடேஷன் காட்டுறதுக்கு. நான் வந்து வீடியோட சென்டர் ஆர் லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன். அப்படிலாம் நீங்கள் பேஸ் பண்ணிட்டு ஓடிடுவீங்க, அதுக்கு தான். ஓகேயா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்னது 2:10, இப்போ வந்து 2:20 இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஷி கிரியேஷன்ஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் முன்னாடியே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஒர்க் இருந்தனால அதை வந்து நான் ப்ரொமோட் வந்து போடாமே வச்சுருந்தேன். பட் இன்னைக்கு எப்படியாச்சும் போட்டுருணும், ஏன்னா உங்களோட பேஜ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால முடிஞ்சளவு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னா வந்துட்டு இந்த கிளிப்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது வந்து குந்தன் ஸ்டோன் ஒர்க்குன்னு சொன்னாங்க. செம்மையாக இருக்குது. இவங்களோட ஹேர் ஆக்சசரிஸு, அதுக்கப்புறம் இவங்களோட பேங்கிள்ஸு, செயின்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிளாஸஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து த்ரெட் பேங்கிள் பண்ணுறது, பின்ன ரிசைன்ஸ் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வந்து ஃபுல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ காலையில் நான் எந்திரிச்சதுமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, போயிட்டு துணியெல்லாம் இருந்துச்சுட்டு துணியெல்லாம் போய் நான் வந்து துவைக்க போட்டுட்டேன். எவ்வளோ ஒரு குட் கேர்ளாக நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா. அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போயிட்டு நான் வந்து சமைக்கணும். ஏன்னா இப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு செம்ம பசி. பட் இருந்தாலும் சரி ஓகே, நம்ம வீடியோ எடுக்கும்போது சமைச்சுக்கலாம், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சமைக்காமல் இருக்கேன். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா இன்னைக்கு என்ன சாப்பாடு வேற செய்யறதுன்னு தெரியல. ஏதோ ஒன்று செஞ்சு என் வயிற்று பசியை வந்து போக்கணும். காலையில் நமக்கு இருக்க வேலையே இந்த பாத்திரம் கழுவுறது தான் கைஸ். ஸோ பாத்திரத்துக்கு வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு தான் நான் வந்து இது பண்ண முடியும். சரி, அங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து இதாகிறதுனால நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அப்புறமா போய் நம்ம வந்து இன்விடேஷன் பார்ப்போம். ஓகே? 1 hour later. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி வச்சுட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேற்று வந்து தேங்காய் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த தேங்காய் வந்து இருக்குது. அந்த தேங்காய் வச்சு தான் தேங்காய் சாப்பாடு பண்ணலாம் இல்லையா. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தேங்காய் சாப்பாடு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் பண்ணுறதுமே எனக்கு வந்து ஒரு அளவு தான் தெரியும். பட் இருந்தாலும் நான் யூடியூப் பார்த்து அது இதுன்னு பண்ணி மறுபடியும் நான் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நான் செய்கிறத பார்த்து நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா வரும். நல்லா வந்த பிறகு என்னை வந்து விஷ் பண்ணணும். ஓகே? தேங்காய் சாப்பாடு தக்காளி போடணுமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் யூடியூப் பார்க்கலாம் நினச்சேன். பட் நான் இப்போ யூடியூப் பார்த்தேன் அப்படின்னா உட்காந்து வீடியோஸே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வெங்காயமும் பின்ன இதுவும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இது பேர் என்னது, தேங்காய். ஸோ தேங்காவும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செஞ்சிடலாம். பார்ப்போம் எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் வந்து தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து இதுக்கு சுரண்டி தான் எடுக்கணும். ஆனால் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த சுரண்டுறது இருக்குல்ல, அது இல்லை. அதனால் மிக்சியில் தான் போட்டு அரைப்போம். அதனால் நான் வந்து இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எப்படி வருதுன்னு தெரியல.
எப்படி வந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் என்ன சமையல் செஞ்சாலும் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மேலே வந்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா பணக்காரி ஆன பிறகு, பணக்காரின்ட்டு இல்லை, என்கிட்ட நல்லா இன்னும் கொஞ்சம் கேஷ்லாம் வந்த பிறகு, அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நான் வந்து சமைச்சு எல்லாருக்கும் நான் வந்து சாப்பாடு வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் சமையல் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருப்பீங்களான்னு தெரியல. உயிரோடு தான் இருப்பீங்க, ஏன்னா நான் சமைக்கிற சமையல் இல்லையா. துச்சமே இல்லை. வெஜிடபிள் கட்டர் பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப அசந்துருவீங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் எங்கே பை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு தான் நான் இதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் அது வாங்கலை அப்படின்னா, ஸோ அது வந்து பிளாஸ்டிக் இல்லையா. ஸோ நம்ம பிளாஸ்டிக் வச்சு கட் பண்ணும்போது அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். அதனால தான் நான் அவ்வளோ மோஸ்ட்லி கட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சரி, இப்போதைக்கு நமக்கு வச்சு வெட்டுறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் இந்த கரண்டியவே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே? கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுவுமே நம்ம சஜக்கு கட் பண்ணலாம். ஆனால் இன்னும் கண்ணு தான் எரியாது. ஒன்று தான் சரியான ஒரு பாடான விஷயம். இப்போயே பாருங்க, வெறும் இந்த தோலை தான் உரிக்கிறேன். தோல் உரிக்கவே கண்ணு தண்ணி வருது. நவ் ஆனியன் கட் பண்ண போகிறோம். பொதுவாகவே வெங்காயம் வந்து எனக்கு இதில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டக்குன்னு கட் பண்ணலாம் அதுக்காக. ஸோ வித்தவுட் ட்ரைனஸில் தான் நம்ம வந்துட்டு இந்த தேங்காய் வந்து அரைக்கணும். ஓகே? அரைச்சிட்டு மீட் பண்ணுறவங்கள ஃபர்ஸ்ட் பியூரிஃபையிங் ஆயில். மஞ்சள் போடணுமா, மிளகாத்தூள் போடணுமா, ஒன்றும் தெரியல. நமக்கு என்னென்ன தூள் இருக்கோ அது எல்லா தூளும் நம்ம எடுத்து போடணும். அப்போ தான் நம்மளோட சமையல் சூப்பராக வரும். இன்னுமே தெரியாமல் சமைச்சிட்ருக்கேன் நான். நல்லா வரும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை எல்லாம் சாப்பாடே வைக்காம இதை தாளிச்சிட்ருக்கேன். ஸோ மிக துயரமான சம்பவம் நடந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம சாப்பாடு வைக்காமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து தாளிச்சிட்டு இருந்திருக்கோம். பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு வச்சுட்ருக்கேன். ஏன்னா நமக்கு சாப்பாடு ஆனால் தானே நம்ம அதில் போட்டு கிளற முடியும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் சாப்பாடு வைக்காமே அந்த தேங்காய் போட்டு கிளறிட்டு இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துணி ஆல்ரெடி துவைச்சி போட்டாச்சு. வீடு வந்து கூட்டணும். வீடு கூட்டி முடிச்சுட்டு நான் வந்து ஆஃப்டர்நூன் வ்ளாகுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து மார்னிங் வ்ளாகுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு நம்மளோட இன்விடேஷன். ஸோ இன்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இன்விடேஷன் தான் இங்கே இருக்கா பார்த்தீங்களா? எத்தனை பேர் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்விடேஷன் வந்துட்டு எஸ். ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். பட் இன்னும் நிறையா பேருக்கு வந்து நாங்கள் இன்னும் இன்விடேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இன்விடேஷன் வந்து காமிக்க போகிறேன். எஸ், இன்விடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்று தமிழ் அண்ட் வந்து இங்கிலீஷ் வந்து நாங்கள் அடிச்சிருந்தோம். ஆனால் அந்த இன்விடேஷன் வாங்க நாங்கள் படாத பாடுபட்டுட்டோம். நானும் என் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்விடேஷன் வாங்க தான் போயிருந்தோம். அவங்க வீட்டு சைடு அவங்க தனியாக அடிச்சிருக்காங்க. நம்ம இந்த சைடு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நாங்கள் வந்து அடிச்சிருந்தோம். பின்ன நாங்கள் ஒரு பக்கம் அந்த இன்விடேஷன் வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டோம். ஸோ நானும் என் மம்மியுமே வந்துட்டு இன்விடேஷன் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். பட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் பார்த்தோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே விட இன்னொரு பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி ரேட்டில் பண்ணி தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வேறு பக்கம் வந்து போனோம். போயிட்டு அங்கே கார்டு எல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு பிரிண்டர்ஸ் கிட்ட தான் வந்துட்டு பிரிண்டிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் கார்ட்ஸ் கொடுத்துருந்தோம். அவங்க பண்ணுறாங்க, இன்றைக்கி பண்ணுற 3 days ரெடி ஆயிரும் சொன்னாங்க.
பின்ன 3 டேஸ் கழிச்சு நம்ம ஃபோன் பண்ணோன்னா இன்னொரு 2 டேஸுங்கிறாங்க, மறுபடியும் ஃபோன் பண்ணால் 1 வீக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. பின்ன எங்கள் அம்மா மறுபடியும் போய் அவங்ககிட்ட நீங்கள் இல்லை கேஷ் கொடுங்க, நாங்கள் வேறு பக்கம் கொடுத்துக்குறோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மறுபடியும் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே பார்த்தோமோ ஸோ அங்கேயே கொண்டு போய் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்விடேஷன் ஒரு வழியாக கொடுத்துட்டோம். பின்ன கொடுத்து முடிச்சது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 2 or 3 டேஸ்லேயே வந்துட்டு எங்களுக்கு இன்விடேஷன் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ இதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் இன்விடேஷன் வந்து அடிச்சிட்டோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க. பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் பத்திரிக்கை காமிச்சேன். இங்கிலீஷ் இன்விடேஷன் வந்து யாருக்குன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பின்ன கொஞ்சம் பேருக்கு வந்து இன்விடேஷன் வந்து இங்கிலீஷில், ஏன்னா வந்து சிங்கிள் கார்டு தான் அடிச்சிடணும். அதனால் பின்ன தமிழ் வந்துட்டு என்னோட மம்மியோட ரிலேஷன்ஸ்க்கு, பின்ன அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அந்த 1 கார்டு இன்விடேஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எங்கெல்லாம் டிசைன்ஸ் கொடுக்கலான்னு நினச்சோம். சரி ஓகே, டிசைன்ஸ் அங்கே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெறும் இப்படி மட்டும் அடிச்சிட்டோம். பின்ன எங்களோட தமிழ் பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட தமிழ் பத்திரிக்கை, நிக்கா என்னும் திருமண அழைப்புதல். ஓகேயா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடிச்சிருந்தோம். அப்புறம் பின்ன உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 பேஜ் இருக்க மாதிரி, பின்ன இது வந்துட்டு நாங்கள் சிங்கிள் கார்டில் வர மாதிரி பேக் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம காமிக்கலாம். பட் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்ஷா சன்ஃபா சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் அன்ஷா வந்துட்டு இந்த கார்டை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நாங்கள் ரீட் பண்ணி காட்டுறோம். ஓகே, ஏன்னா இதுலேயே நம்மளுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம அன்ஷா சன்ஃபாலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால நம்மளோட வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அன்ஷா சன்ஃபாவில் போய் இன்விடேஷன் வீடியோ பாருங்கள். ஓகே, பின்ன இந்த வீடியோ வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னும் எனக்கு சாப்பாடு வேறு ஆகலை. எனக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கிறதுனால நான் போய் சாப்பிட போகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணாதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து க்ரியேட் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. ஸோ நாங்கள் டேட் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறோம். அது எல்லாமே நம்ம அன்ஷா சன்ஃபா சேனலில் தான் வரும். மறக்காம பாருங்க. அண்ட் நம்மளோட இதில் வந்து நிறைய மினி vlogs அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே வந்து கண்டிப்பாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய் பாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். சரி, நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.